Hello everyone. Wish you a Merry Christmas and a happy Christmasனாலே Santa Claus. Santa Claus has become an identity of Christmas. ஸோ இந்த Santa Clausoட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 270வது வருஷம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. செயின்ட் நிக்கோலஸ்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, லைக் அவர் அந்த ஊரில் இருக்க ஹீஸ் அ பிஷப், ஒரு சர்ச்சில் ஹி வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ பிஷப். ஸோ அந்த பிஷப் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊரில் இருக்க இந்த குழந்தைங்களுக்குலாம் அவங்களுக்கே தெரியாமல் நைட்டு போயிட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பழக்கம் நாள் போக்கில் வந்து எல்லா இடத்துலையும் பரவி அது ஒரு ட்ரெடிஷனாக மாறி எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்போ நம்ம பேச போகிறது அதை பற்றி இல்லை. சாண்டா கிளாஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட உருவம் என்ன, சாண்டா கிளாஸ்னா எப்படி இருப்பாருன்னு யாரை கேட்டால், ஒரு குழந்தைய போயிட்டு சாண்டா கிளாஸ் எப்படிமா இருப்பாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் வெள்ளை கலர் தாடி, அந்த ட்ரெஸ்ஸில் வெள்ளை, ஒரு ப்ரௌன் பெல்ட்டு, ஒரு பூட்டு. ஸோ இதுதான் வந்து சாண்டா கிளாஸோட உருவமாக இருக்குது. ஸோ இந்த உருவத்தை கொடுத்தது ஒரு சோடா கம்பெனி. ஸோ அந்த சோடா கம்பெனி வேறு யாரும் இல்லை, இட்ஸ் கொக்கோகோலா. ஸோ கொக்கோகோலா எதுக்கு இதை பண்ணாங்க, 1920களில் கொக்கோகோலா கம்பெனி ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து கிராஜுவலாக டவுன் ஆயிருக்கு கம்பேர்ட் டு சம்மர். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தே ஹவ் கம் அப் வித் அன் ஆட் கேம்பெயின். ஸோ அந்த ஆட் கேம்பெயினில் நம்ம சாண்டா கிளாஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தே ஸ்டார்டட் யூசிங் சாண்டா கிளாஸ் ஃபார் தேர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ பட் அது ஹிட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, 1930க்கு மேலே அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணி இந்த மாதிரி சாண்டா கிளாஸ் வரைகிறதுக்கு தே ஹவ் ஹையர்ட் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செயின்ட் நிக்கோலஸ் இருக்கார்ல, ஸோ அவரை பற்றின இருக்க கதைகள்லாம் படித்து, ஸோ அந்த இதில் இருக்க ரிசம்பிளன்ஸ்லாம் எடுத்து ஒரு சாண்டா கிளாஸ் உருவத்தை உருவாக்கியிருக்கு. அந்த சாண்டா கிளாஸ் தான் நல்லா நம்ம பார்க்குற லைக் நல்ல தொப்பையோட, நல்ல தாடி, ஒரு வயசான தோற்றம், எப்பயுமே சிரிச்ச முகம். ஸோ இதெல்லாம் வச்சு தே ஹாவ் கிரியேட்டட் ஒரு ஆர்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா இட் பிகம் அ ஹிட். ஸோ கொக்கோகோலா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்களோட சேல்ஸ் வந்து இட் வெண்ட் அப். அதே மாதிரி மக்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக பெரிய பெரிய பில்போர்ட்ஸில், நியூஸ் பேப்பர்ஸில், ஃப்ளையர்ஸில் சாண்டா கிளாஸ் இதை பார்த்து பீப்புள் ஸ்டார்டட் அக்செப்டிங் திஸ் அஸ் அ சாண்டா கிளாஸ். இந்த உருவம் தான் சாண்டா கிளாஸ்ன்றது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டா கிளாஸ்க்கு இப்போ இருக்கிற உருவத்தை கொடுத்தது கொக்கோகோலா கம்பெனி. கொக்கோகோலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட வின்டர் டைம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அவங்க சாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணல. இந்த வருஷம் கூட தேர் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீச்சரிங் சாண்டா கிளாஸ். நம்ம ஊரில் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, நிறையா ரிச்சுவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ எல்லா பேக் ஸ்டோரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்சால் லைக் கோ ஆஸ்க் கொஷின்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேளுங்க, இது ஏன் பண்ணுறோம், அது ஏன் பண்ணுறோம், வில் பி இன்ட்ரெஸ்டிங் இல்லை கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங்.